வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பத்மஸ்ரீ பாப்பம்மாள் மறைவு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக புகார். நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பயங்கர சத்தம் கேட்டதால் பரபரப்பு. மோடி, நிர்மலா சீதாராமன் பதவி விலகினால் நானும் பதவி விலகுகிறேன். சித்தராமையா பதிலடி. ஓசூரில் டாடா செல்போன் உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. பதறி ஓடிய தொழிலாளர்கள். குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்காக திருப்பதி லட்டு டெண்டர் விதிகளை மாற்றிய ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் பாட்டியின் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாப்பம்மாள். தள்ளாத வயதிலும் இயற்கை விவசாயம், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம், அரசியல் என்று சுறுசுறுப்பாக வலம் வந்து கொண்டிருந்த பாப்பம்மாள் வயது மூப்பின் காரணமாக அவரது வீட்டில் காலமானார். இவருக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருந்தது. மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் இவருக்கு பெரியார் விருது வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். இந்நிலையில் உயிரிழந்த பாப்பம்மாள் பாட்டிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். பாப்பம்மாள் பாட்டியின் மறைவு தமக்கு மிகுந்த வலியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இயற்கை விவசாயத்தில் அவர் முத்திரை பதித்ததாகவும் பிரதமர் மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாப்பம்மாள் மறைவு செய்தி அறிந்து கலங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் தொடங்கி நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், சொல்லோனா துயரத்தில் நம்மை ஆழ்த்திவிட்டு அவர் பிரிந்து விட்டதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிப்பதாக தனது இரங்கல் பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாப்பம்மாள் பாட்டிக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்திலும் மக்கள் சேவையிலும் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி நமக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்த கோயம்புத்தூர் பாப்பம்மாள் அவர்கள் 108 வயதில் இயற்கை எய்தினார் எனும் செய்தி அறிந்து மிகுந்த வருத்தம் அடைந்தேன் என கமலஹாசன் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்பட்ட வழக்கில் நிர்மலா சீதாராமன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட சில பாஜக தலைவர்கள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக ஜனாதிகார சங்கர்ஷா பரிஷத் அமைப்பின் துணைத் தலைவர் ஆதர்ஷ் ஐயர் என்பவர் புகார் மனு அளித்தார். இந்த மனுவின் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய பெங்களூரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக அதிக அளவில் நிதி திரட்டியதாகவும் இவற்றில் பெரும்பாலான நிதியை மிரட்டி வாங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரியில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை மீறுவதாகவும் உள்ளது என ரத்து செய்யப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என நிர்மலா சீதாராமன் கூறியது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களது பதவியை ராஜினாமா செய்தால் தானும் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாருக்கு பிரதமர் மோடி மற்றும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நில ஒதுக்கீடு புகாரில் ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி ஆகியோர் முதலில் பதவி விலக வேண்டும் எனவும்
அவர்கள் விலகினால் தானும் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக தயார் என தெரிவித்துள்ளார். முடா நில மோசடி தொடர்பாக தன் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்று பாஜகவினர் கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆலையில் உள்ள 10 பேரின் நிலை தெரியாததால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் விஸ்வநத்தம் பகுதியை சேர்ந்தவர் கந்தசாமி. இவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தால் நாய்க்கம்பட்டியில் திருமுருகன் என்ற பெயரில் சொந்தமாக பட்டாசு ஆலையை நடத்தி வருகிறார். நாக்பூர் உரிமம் பெற்ற இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இன்று காலை பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அதிர்வு ஏற்பட்டதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார், தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெடி விபத்து ஏற்பட்டு 1 மணி நேரம் ஆகியும் கட்டிடம் அருகே செல்ல முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர். மேலும் பட்டாசு ஆலையில் உள்ள 10 பேரின் நிலை என்னவென்று தெரியாததால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ரசாயனம் கலக்கும் அறையில் தீ பற்றியதால் வெடி விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெடி விபத்தில் சிக்கிய பட்டாசு ஆலையில் இருந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பட்டாசுகள் வெடித்து சிதறி வருவதால் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்தை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. உலக அளவில் பெரிய நிறுவனங்களுக்கே தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பூங்காவில் டாடா நிறுவனம் கார் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை அமைக்கிறது. 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாகும் இந்த கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த கார் தொழிற்சாலையில் ஜாகுவார், லேண்ட்ரோவர் உள்ளிட்ட கார்கள் தயாரிக்கப்பட உள்ளது. ஆண்டிற்கு 2 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் நேரடியாக 5,000 பேருக்கும் மறைமுகமாக 10,000 பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய பின் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டாடா குழுமத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நீண்ட கால தொழில் உறவு இருக்கிறது என்றார். மேலும் டாடா நிறுவனத்தின் பல்வேறு தொழிலகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதால் குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். உலக அளவில் பெரிய நிறுவனங்களுக்கே தமிழ்நாடுதான் முதல் முகவரியாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டிலேயே எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் அவர் கூறினார். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் உங்கள் தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துகிற அந்த பணியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டாடா குழுமம் மேலே, தமிழ்நாடு மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சுருக்கோம், நாங்களும் அதற்காக பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பிட்ட சில நிறுவனத்திற்காக திருப்பதி தேவஸ்தான லட்டு டெண்டர் விதிகளை ஜெகன்மோகன் ரெட்டி மாற்றியதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டின் தரத்தில் பக்தர்கள் சந்தேகம் எழுப்பிய போதிலும் அதை ஜெகன்மோகன் ரெட்டி கண்டுகொள்ளவில்லை என விமர்சித்தார். கடந்த காலத்தில் தேவஸ்தான விதிகளை மீறி ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி கோவிலுக்கு சென்றதாகவும் அதே பாணியில் தற்போது செல்ல முயற்சிப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். வீட்டில் பைபிள் படிப்பதாக கூறும் ஜெகன்மோகன் ரெட்டி பிற மதத்தினரின் உணர்வை மதிக்க வேண்டும் என்றும் மத நல்லிணக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வன்னிபுரத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிறுவனத்தில் கெமிக்கல் தயாரிக்கப்படும் 4வது அலகில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் வானுயர எழும்பிய கரும்புகையால் இரவு பணிக்கு சென்ற சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை நெருங்க முடியாமல் திணறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதனிடையே செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தின் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரும்புகை வானத்தை நோக்கி எழும்பியதால் சுற்று வட்டார பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 13 மாநில அரசுகளை கலைக்க பிரதமர் மோடி முயற்சித்து 10 மாநில அரசுகளை கவிழ்த்து வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் இது அரசின் திருட்டு என்று குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால் எம்எல்ஏக்கள் சாலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகு சாலைகளை சீரமைக்கலாம் என்றும் தெரிவித்தார். மோடி, அமித்ஷாவால் ஊழல்வாதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாஜகவில் இணைக்கப்படுவதாக RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு கடிதம் எழுதியதாக கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். RSS உறுப்பினர்கள் தங்களது இயக்கத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த நிலையில் தேர்தலில் போட்டியிட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை நினைத்துதான் பரிதாபப்படுவது கடிதத்தில் குறிப்பிட்டதாக கூறினார். 13 மாநில அரசுகளை கலைக்க பிரதமர் மோடி முயற்சித்து 10 மாநில அரசுகளை கவிழ்த்து வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்த கெஜ்ரிவால் இது அரசின் திருட்டு என்று குற்றம் சாட்டினார். உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என உருக்கமான பதிவொன்றை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து காலில் விழுந்து வணங்கிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாளும், நிமிடமும், நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே என்றும் குறிப்பிட்டுள்ளார். தாயுமானவராய் தாங்கினீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் என்றும் உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று பிற்பகல் 1 மணி வரை 6 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரிக்கும் எனவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பிற்பகல் 1 மணி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி அருகே விளைநிலங்களுக்குள் யானைகள் புகுவதை தடுக்கும் விதமாக ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கடையநல்லூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வடகரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் அடிக்கடி பயிர்களையும் தண்ணீர் குழாய் மற்றும் வேலிகளையும் சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் யானைகள் விளை நிலங்களுக்குள் புகுவதை தடுக்கும் விதமாக மாவட்ட வன அலுவலர் முருகன் தலைமையில் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் அருகே உலக வெறிநோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். உலகம் முழுவதும் உலக வெறிநோய் தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி தமிழ்நாடு அரசின் வள்ளலார் பல்லுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் அரியலூர் மாவட்ட கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற உலக வெறிநோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்து ஆய்வு செய்தார். இதனால் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளான நாய்களுக்கு வெறிநோய் ஏற்படாத வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கலைஞரின் 100ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பு இலவச மருத்துவ முகாமை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் கோ. ஐயப்பன் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை ஒட்டி
தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கோண்டூர் பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. இதனை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் என தனித்தனியாக மருத்துவம் மற்றும் சிகிச்சைக்கான வழிமுறைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாந்தி பழனிவேல் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை அருகே தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் ஊராட்சியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஜயலட்சுமி மற்றும் சுதாகர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி ஏவிசி தனியார் கல்லூரியின் NSS மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு காலை முதலே திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். புரட்டாசி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பெருமாள் தான். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய சனிக்கிழமை ஏகாதசி திதியுடன் இணைந்து வருகிறது. அதனால் இன்றைய தினம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று காலை முதலே பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த வகையில் கரூர் தாந்தோணி மலையில் உள்ள அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் விரதம் இருந்து கோவில் முன்பு மொட்டை போட்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை அருகே அரசினர் பெரியார் மருத்துவமனைக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை மருத்துவத்துறை இணை இயக்குநர் பானுமதி திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசினர் பெரியார் மருத்துவமனைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ONGC நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை மருத்துவத்துறை இணை இயக்குநர் பானுமதி திறந்து வைத்தார். இதில் ONGC நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு தலைமை பொது மேலாளர் கணேசன் மற்றும் உற்பத்தி பிரிவு தலைமை பொது மேலாளர் இளங்கோ, தலைமை மருத்துவர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூத்தாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 237 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகளை திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூத்தாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி கூத்தாநல்லூர் திமுக நகர செயலாளர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் 237 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான பூண்டி கலைவாணன் வழங்கினார். இந்நிகழ்வில் கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவர் பாத்திமா வஷீரா உள்ளிட்ட கூத்தாநல்லூர் நகரமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் அருகே எலக்ட்ரீஷியன் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கல்லடி தெருவை சேர்ந்த பெரிய பிள்ளை என்கிற ரவிக்குமார் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் டாஸ்மாக் கடை அருகே சென்றபோது மர்ம நபர்கள் வழிமறித்து அரிவாளால் வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் ரவியை வெட்டி கொலை செய்தவர் அதே பகுதியை சேர்ந்த தமிழரசன் என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து தலைமறைவாக உள்ள தமிழரசனையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பட்டா பெயர் மாற்றம் செய்ய 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது நண்பரை சென்னை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தண்டரை கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி என்பவர்
தனக்கு சொந்தமான நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்தார். நீண்ட நாட்களாக விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தப்பட்டிருந்ததால் புகழேந்தி இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் சுதாகரிடம் கேட்டபோது பட்டா பெயர் மாற்றம் செய்ய 7000 ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புகழேந்தி சென்னை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இந்நிலையில் ரசாயனம் தடவிய 7000 ரூபாய் பணத்தை சுதாகரிடம் வழங்க தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட போது தான் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் இருப்பதால் தனது நண்பர் பழனியிடம் வழங்குமாறு தெரிவித்தார். இதனை அடுத்து பழனியிடம் பணத்தை வழங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவினர் பழனியை கைது செய்ததோடு கிராம நிர்வாக அலுவலரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜப்பானின் பிரதமராக முன்னாள் அமைச்சர் ஷிகேரு இஷிபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஜப்பான் பிரதமராக இருந்த ஃபுமியோ கிஷிடோ நிதி முறைகேடு புகாரில் சிக்கியதால் பதவியை ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து பிரதமரை தேர்வு செய்வதற்காக லிபரல் கட்சி எம்பிக்கள் கூட்டம் டோக்கியோவில் நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷிகேரு இஷிபா 215 உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரதமராக தேர்வானார். அவர் வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்பு செய்திகள். பத்மஸ்ரீ பாப்பம்மாள் மறைவு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக புகார். நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பயங்கர சத்தம் கேட்டதால் பரபரப்பு. மோடி, நிர்மலா சீதாராமன் பதவி விலகினால் நானும் பதவி விலகுகிறேன். சித்தராமையா பதிலடி. ஓசூரில் டாடா செல்போன் உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. பதறி ஓடிய தொழிலாளர்கள். குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்காக திருப்பதி லட்டு டெண்டர் விதிகளை மாற்றிய ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.